அன்பானவர்களே, இந்த வசனம் உங்களுக்காக தான். நீ இப்போ அழுது கொண்டு இருக்கிறாயா? இந்த வார்த்தையை கேள். யாரும் புரியாத வழியை தேவன் அறிந்திருக்கிறார். இந்த நிமிஷம் உன் வாழ்க்கையே மாறலாம். நீ தனியாக இல்லை. இதை முழுமையாக கேள். தேவன் இன்று உன்னிடம் பேசுகிறார். உன் இதயம் உடைந்து இருக்கலாம். நீ சோர்ந்து போய் இருக்கிறாயா? அப்போ இந்த வார்த்தை உனக்காக. இன்று தேவன் உனக்கு ஒரு பதில் தருகிறார். இன்று உலகத்தில் எல்லோரும் அன்புன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான அன்பு என்ன அப்படின்னு ரொம்ப குறைவான பேருக்கு தான் தெரியும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. தேவன் உண்மையான அன்பை சொல்லுகிறார். உண்மையான அன்பு கோபத்தில் உடனே விட்டு போகாது. அது காயப்படுத்தாமல் பேசும். அது தவறை பார்த்தாலும் மனிதனை வெறுக்காது. இன்றைக்கு நிறைய உறவுகள் சின்ன சின்ன பிரச்சனையினாலே உடைந்து போகிறது. ஏன்னா அங்கே அன்பு இருக்கும், ஆனா சமாதானம் இல்லை. ஆனா தேவன் சொல்லுகிற அன்பு வேற மாதிரி. அது காத்திருக்கும், அது மன்னிக்கும், அது கைவிடாது. தேவன் நம்மை அப்படிதான் அன்பு செய்தார். நாம் ஒவ்வொருவரும் தவறு செய்த நேரத்திலும் கூட அவர் நம்மை வெறுக்கவில்லை. நாம் உடைந்து போன நேரத்திலும் அவர் நம்மை விட்டு போகவில்லை. அதனால் யாராவது உன்னை காயப்படுத்தினாலும் கோபத்தை காட்டாதே. தேவன் உனக்கு காட்டின அன்பை நீயும் மற்றவர்களுக்கு காட்டு. ஏனென்றால் உண்மையான அன்பு ஒரு வாழ்க்கையே மாற்றும். காயப்படுத்துவது ஈஸி, ஆனா அன்பா இருக்கிறது தேவனுடைய வழி. அன்பு இருக்கிற இடத்தில் தேவன் இருப்பார். நாம் நன்றாக இருக்கிறதுனால இல்ல, நாம் தவறு செய்த நேரத்திலும், உலகம் நம்மை தள்ளிவிட்ட நேரத்திலும், அழுத நேரத்திலும் தேவன் நம்மை தள்ளிவிடாமல் கூடவே இருந்தார். இன்று நம் வாழ்க்கை நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம். மனது சொல்லும் வெறுத்துவிடு என்று. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்பை விடாதே. ஒரு சின்ன அன்புதான் நல்ல வார்த்தையையும் உண்மையான அரவணைப்பையும் தந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. அதனால் இன்று யாராவது காயப்படுத்துவதற்கு பதிலாக அன்பு காட்டு. தேவன் உண்மை இன்னும் அன்பு செய்கிறார். உண்மையான அன்பு காயப்படுத்தாமல் காப்பாற்றும். அன்போ எல்லா குற்றங்களையும் மூடும். கோபம் வந்தால் பல உறவுகளை உடைக்கிறது. அன்பு உடைந்ததை கூட சரி செய்யும். யாராவது தவறு செய்தால் உடனே வெறுக்கிறது ஈஸி. தவறு பண்ணினால் ஒத்துக்கொண்டு அதை மன்னிக்கவும் கற்றுக்கொள். தேவன் அப்படிதான் அன்பு செய்தார். அன்பு இருக்கும் இடத்தில் காயங்கள் கூட ஆற ஆரம்பிக்கும். சிறு ஜெபம். அன்பான தேவனே, இங்கு இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் நேர்த்தொடுங்கள். வெளியில் சிரித்தாலும் உள்ளே உடைந்து போய் இருக்கிறவர்களுக்கு நீர் ஆறுதல் படுத்துங்கள். கர்த்தாவே, யாரிடமும் சொல்ல முடியாத பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உமது சமாதானத்தை தாரும். பயத்தில் இருக்கிறவர்களுக்கு தைரியம் தாரும். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கை தாரும். இன்று கண்ணீர் விடுகிற ஒவ்வொருவரின் கண்ணீரையும் துடைத்தருளும். வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு வேலைக்கான வழிகளை திறந்து தாரும். எல்லா பயத்தையும் நீக்கி உமது அன்பினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.